டேய் மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? யார்தா இந்த ஐடென்டி கார்டு கொடுங்க. யாரா இந்த பொண்ணு? அனுன்னு இருக்கு. மச்சான் இன்னைக்கு பார்க்ல அவளை பார்க்கும்போது இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது இல்லடா. சம் மேஜிக்கல் மூமெண்ட். அவ சிரிச்ச அந்த ஸ்மைல்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. புதுசா இருந்துச்சு. அவளை தேடி கண்டுபிடிக்கணும் மச்சான். கண்டுபிடிச்சி? தெரியலடா, அவளை பார்க்கணும்னு மட்டும்தான் தோணுது. எங்கடா போய் தேடுவ? டேய், அதில் தான் கம்பெனி நேம் இருக்குல்லடா, அந்த கம்பெனியில் போய் கேட்போம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அது மூலிமா அவளை கண்டுபிடிச்சிக்கலாம்டா. அதில் தான் அவள் ஃபோட்டோ, அவள் பேர் பார்த்துக்கலாம். வா. மேம், இவங்க இந்த கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறாங்க? ஓ, அனுவா? ஆமாம். அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. பெங்களூரில் ஒரு கம்பெனியில் தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. மேபி நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. அட்லீஸ்ட் அவங்க பெங்களூரில் எங்கே ஒர்க் பண்ணுறாங்களாச்சு சொல்ல முடியுமா? பெங்களூரில் இன்ஃபோமீடியான்ற கம்பெனிக்கு ப்ரொமோட் ஆகி போயிருக்காங்க. சரி, ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ என்னடா பண்ண போற? டே நீயா? நீ எல்லாம் என்ன பார்க்க வரமாட்டியே? என்ன புதுசா பெங்களூருக்கு? ஒன்றும் இல்லைடா, சும்மா ஒரு வேலையாக வந்தேன். நீ எதுவும் காரணம் எல்லாம் வரமாட்டியே? டேய், வெளியே நிற்க வச்சு தான் பேசுவியாடா, உள்ளே கூட்டு போய் வச்சு பேசுகிறா. சரி வா.
சொல்றா, நீ எல்லாம் பெங்களூர் வரமாட்டியே, என்ன விஷயம்? டேய் ஒன்றும் இல்லை மச்சான், சென்னையில் என்ன நடந்துச்சுன்னா என்னடா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு? என்னத்த சொல்ல. சரி, இன்னும் கொஞ்ச நாள் நான் பெங்களூர்ல தான் இருக்க போறேன். நீ தான் மச்சான் அவளை கண்டுபிடிக்கிறது ஏதாவது வழி சொல்லணும். நானா? ஆமா மச்சான், எனக்கு பெங்களூர்ல இருக்கிறது நீ ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். சரி, அது மட்டும் இல்ல, எனக்கு பெங்களூர்ல ஏதாவது ஒர்க் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு ஒர்க் மட்டும் பார்த்து குத்துரு மச்சான். எனக்கு ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் நீ தான் மச்சான் என்ன பார்த்துக்கணும். நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலில் என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்கடா. ஸோ அந்த ஒர்க்கை மட்டும் நீ பார்த்து விடு மச்சான், ஓகேவா? மச்சான் எனக்கு பயங்கரமாக பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சொல்றா. மச்சான் பெங்களூருக்கு சேஃபாக ரீச் ஆயிட்டியாடா? நான் ஃப்ரெண்டு வீட்டில் தான்டா இருக்கேன். ஓகே மச்சான், புது இடம், சேஃபாக இரு. சரி மச்சான், நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் அப்டேட்னா கால் பண்ணு. ஆ, ஏதாச்சும் அப்டேட் நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்டா. ஓகேடா. சரி மச்சான், நாளைக்கு நான் போய் கம்பெனியில் பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்டா. ஓகேடா. ஓகேடா, பாய். டேய் மச்சான், சொல்கிறா. எங்கடா இருக்க? இங்கே அனுவோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான்டா இருக்கேன். சரி, நீ போய் ஆஃபீஸில் பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு என்கிட்ட வந்து சொல்லு. சரி மச்சான், நான் போய் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். சரி, ஓகேடா. ஓகேடா. மேம், இவங்க இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல, இந்த நேம்ல இங்க யாரும் ஒர்க் பண்ணல. கொஞ்சம் நல்லா பாருங்க, உங்களுக்கு இங்கே தான் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். இந்த நேம்ல யாரும் இங்க ஒர்க் பண்ணல. நீங்க வேற எங்கேயாச்சும் கேட்டு பாருங்க. ஓகே மேம், தேங்க்யூ. என்னடா போன விஷயம் என்னாச்சு? எங்கடா அனுன்ற பேர்ல அங்கே யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த பேர்ல அங்கே யாரும் ஒர்க் பண்ணலையா. சரி, இப்ப என்ன பண்ண போற? இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியலையா? இவ்ளோ பேர் பெங்களூர் சிட்டில எப்படிடா கண்டுபிடிப்ப? தெரியலடா, எனக்கு அவளை கண்டுபிடிக்கிற நம்பிக்கையே இல்லை. பேசாம திரும்ப சென்னைக்கே போயிடலான் இருக்கேன். லூஸ் மாதிரி பேசாதடா, அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம், நீ இரு. எனக்கு அவளை கண்டுபிடிக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுடா. அவளுக்காக தான்டா பெங்களூருக்கே வந்தேன். அதுவும் இல்லாம அவள் பேர் மட்டும்தான்டா தெரியும். இதை வச்சு அப்புறம் அவளை கண்டுபிடிக்க முடியும்?
கால் பண்றான். மச்சான், சொல்றான். நான் திரும்பவும் சென்னைக்கே வரேன்டா. டேய் ஏன்டா? எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் மட்டும் போட்டு விடுறியா? டேய் என்னடா சொல்ற? இல்லடா, எனக்கு அவளை கண்டுபிடிக்கிற நம்பிக்கையே இல்லை. நான் திரும்பவும் சென்னைக்கே வரேன். எதுவாக இருந்தாலும் சென்னை வந்தாலும் பேசிக்கலாம். எனக்கு டிக்கெட் மட்டும் கொஞ்சம் போட்டு விடு. சரி வெய் போடுறேன். உனக்கு என்ன அவ்வளோ சீனா? என் ஃப்ரெண்டே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கா, நீ நோன்னு சொல்லிருக்க. ஏய் இவனை ஏண்டி அடிச்சேன்? நான் சொன்னவன் அங்க இருக்காண்டி. என்னடி சொல்ற? சாரிங்க, நான் தெரியாம அடிச்சிட்டேன். சரி வா போலாம். சாரிங்க. சொல்லு மச்சான். டிக்கெட் போட்டேன்டா. உன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாரு. மச்சான், நான் அனுவை பார்த்துட்டேன்டா. என்னடா சொல்ற? எங்கடா பார்த்த? இங்கே தான் பார்க்கல, என் முன்னாடி தான் போயிட்டு இருக்கா. சூப்பர்ரா. மச்சான், நான் இனிமேல் பெங்களூரில் தான்டா இருக்க போகிறேன். என்னடா சொல்ற? நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன் மச்சான். என்னடி ஆச்சு? ஏன் அழுந்துட்டு இருக்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. என்னடி ஆச்சு? அர்ஜுன் அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொன்னான். நான் அவனை நம்பவே இல்லை. இப்போதான் எனக்கு புரியுது. என்னடி சொல்ற? அர்ஜுன் சொன்ன மாதிரி கார்த்திக் நல்லவன் இல்லடி. என்னடி ஆச்சு? நானும் கார்த்தியும் இன்னைக்கு காஃபி ஷாப் போனோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம் கால் பேசிட்டு வந்தேன். ஓகே கார்த்திக். என்ன கார்த்திக் இது? என்ன கார்த்திக்னா, என் போன் எதுக்கு நீ எடுக்கிற? அர்ஜுன் அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொன்னான், நான் தான் கேட்கல. உனக்காக நான் அர்ஜுன் கிட்ட சண்டை போட்டேன்ல, என்ன சொல்லணும்? உன்னை நம்பினதுக்கு நல்லா பண்ணிட்ட. என்ன ஊன் தப்புன்ற? இதுதாண்டி உன்கிட்ட அர்ஜுன் அவ்வளோ தூரம் சொன்னான். நீ தான் அவனை புரிஞ்சிக்காம பேசிட்ட. இல்லடி, இப்போ புரியுது. அர்ஜுன் என் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கான். நான் தான் அவனை புரிஞ்சுக்காம ஹர்ட் பண்ணிட்டேன். நான் அர்ஜுனை பார்த்து சாரி கேட்கணும்.
நீயே நினைச்சா கூட அர்ஜுனை இனிமே நீ பார்க்க முடியாது. ஏண்டி? அவன் பெங்களூர் போயிட்டான். பெங்களூரா? ஆமா. அவன் எதுக்கு பெங்களூர் போனான்? அன்னைக்கு உன் பர்த்டே அப்போ அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்திருந்தான். அன்னைக்கு தான் கார்த்திக் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தான். என்னது? அர்ஜுன் என்ன லவ் பண்றானா? ஆமா, அன்னைக்கு தான் அர்ஜுன் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக உங்க வீட்டுக்கிட்ட வந்தான். பட் அவன் அங்கிருந்து ரொம்ப ஹர்ட் ஆகி வந்துட்டான். அதுக்கப்புறம் கார்த்திக் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் உன்னை விட்டு விலகி இருக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் யார்கிட்டயும் பேசல. அவன் ஒர்க்குக்கும் ஒழுங்கா வரல, ஒர்க்கும் போயிடுச்சு. அது கூட உனக்கு தெரியாது இல்ல? நீ அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடாத. அவன் எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும் தான் நினைச்சிருக்கான். உனக்கு தான் அவன் பாசம் புரியல. இப்ப அழுந்து ஒரு யூஸும் இல்லை.